சின்ன சின்ன விஷயத்துக்கு துவண்டு போயிடுறது, சின்ன சின்ன தோல்வி வந்தால் பயந்து போயிடுறது, ஒரு விஷயத்தில் புறக்கணிப்பு வந்தால் இதோட நான் செய்யவே மாட்டேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கிற ஒரு குழந்தையாக இருந்துட்டு வளர்ந்து எல்லாமே வாங்கி தர அம்மா அப்பாவுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாத இந்த ஜென்ரேஷன் உண்மையாகவே கஷ்டத்தைனா என்னன்னு பார்த்துருக்காங்களா? இழப்புனா என்னன்னு பார்த்துருக்காங்களா? வீடு இல்லாத ஒரு நிலைமை பார்த்துருக்காங்களா? ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோ புக் பண்ண முடியாத ஒரு குடும்பத்தில், ஒரு மருந்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத கூட ஒரு குடும்பத்தில் அந்த வலியை, அந்த வேதனையை இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்களான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த மாதிரி மனுஷங்களோட வாழ்க்கையை பார்த்தா தாங்க நமக்கு சில தெளிவு ஏற்படும். இதோ இப்போ வரப்போகிற கிளிப்ஸ் நான் சமீபத்தில் ட்ராவல் பண்ண ஒரு இடத்தோட கிளிப்பு. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு புயல் வந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை. உண்மையாக வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டம் பெருசு, அதை விட பெருசு இல்லைடான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோவில் ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குறீங்க. பிறரோட கண்ணீர், இந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வலிக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாட்டிமா, என்னாச்சு? காலு இதில் உட்காருங்க. இப்போ என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீமில் இவருக்கு ஓஏபி அவர் ஓஏபி வருது, உங்களுக்கு எந்த ஓஏபியும் இல்லை. சரி, இப்போ வீட்டில் என்ன சமையல் பண்ணுறீங்க? ஐயாக்கு இவங்களுக்குலாம் காலைல 1 லிட்டர் பால் வாங்குவேன். அவருக்கு ஒரு பிஸ்கட், இவருக்கு ஒரு பிஸ்கட், பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி. யூஸ்வலி அதிகம் சாப்பிட்றது டீ, பால் தான். சாப்பாடு, பருப்பு, சாம்பார் அதெல்லாம் இல்லை. கம்மி. நீங்கள் உட்காருண்ணா, இங்கே வா உட்காருங்க. அது கூட வாங்கிறதுக்கு இல்லை, அந்த தண்ணி வெள்ளத்தில் இருந்து நாங்கள் அது கூட இல்லாத கடையில் போய் கடைஞ்சி சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். எதுக்கு பாட்டி அழுகுறீங்க? என்னாச்சு? சொல்லு, எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அழறீங்க? யாரும் இல்லையா? குட், வெரி குட். உங்களை நான் பாராட்டுறேம்மா. யூ ஆர் a nice person, நல்ல பர்சன் நீங்கள். சாட்டி போகிறோம் கூட நிறைய கிடக்குது. உள்ள பாம்பு ஒரு வாரம் சாப்பிட்டுக்கிற பசியில் தான். குழந்தை குட்டி ஒன்று கிடையாது, ஆண்டா கிடையாது, புள்ளி கிடையாது, யாரும் இல்லை, கிடையாது. பாட்டி உங்களுக்கு இந்த சரி, இப்போ காசு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? காசு எடுத்துன்னு போய் யாருக்கா கொடுத்துருவியா? காசை கரெக்டாக செலவு பண்ணுவாங்களா? இல்லை கரெக்டாக செலவு பண்ணுவாங்களா, இல்லை யாராவது புடிங்கிட்டு போயிடுவாங்களா பாட்டிக்கிட்டு இருந்து? இப்போ தங்கறதுக்கு இங்கே ஏதாவது சாப்பாடு கொடுக்குறது நீங்கள் தான் அவங்ககிட்ட காசு கேட்பீங்களா? குட்டுமா நீங்கள். பாட்டி 500 ரூபா வச்சுக்கோங்க. மாதம் 500 ரூபா உங்களுக்கு வரா மாதிரி நான் பண்ணுறேன், சரிங்களா? இப்போதைக்கு இந்த காசு வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சு
என்ன பாட்டுச்சு எதுவும் இல்லை. வீடு போயிடுச்சா உங்களுக்கு? கொட்டா போயிடுச்சா? சரி, இந்த பாட்டியோட இடத்த மட்டும் நோட் பண்ணலாம். இந்த பாட்டிக்கு மட்டும் கொட்டா ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துரும். பாட்டிமா இதை பாருங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் மாறும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். சரி ஓகே, அழாதீங்க. ஓகே, பார்த்துக்கலாம். 500 ரூபாய் வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் பார்க்குறேன் அடுத்த மாதம். ஆனால் இந்த காசை வட்டி கிட்டிலாம் குத்துறக்கூடாது. இது இல்லை உங்கள் பொண்ணு சொல்கிறேன், எதாவது வட்டி வாங்கி கடன் வாங்கி அதுக்கு எதாவது காசு கட்டுற போகிறாங்க. 5% 5 பைசான்னு சொன்னீங்களா, அதுக்கு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பயணித்து இந்த காசு கொடுக்குறது. எதாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இல்லை அரிசி பருப்பு பால் சொன்னீங்களே, அந்த பாலுக்காக செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? காசு பெருசு இல்லைம்மா, இது ஒரு நோட்டு தான்மா. இது ஏமா அவ்வளோ பெருசாக பார்க்குறீங்க? யாரும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை சார். அதனால தான் இப்போ இந்த மாதிரி கால் ஒடிஞ்சு இவர் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு இதை ஓடி போய் கூட்டுன்னு வந்து இவ்வளோ நன்றி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். கடையில் வந்து இவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க, யாருமே வந்து என்ன எதுவும் எட்டி பார்க்கல இது வரைக்கும். இந்த வெள்ளத்தில் நீங்கள் வந்து எல்லா இடத்துமே வந்து இதை பார்க்குறீங்க, அந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தது கிடையாது. அப்படியே வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. அந்த புடவை ஒரு பெட்ஷீட்டு கொடுத்தாங்கன்னு எல்லாம் எனக்கு நன்மை கிடையாது சாமி. நோடி யாராவது இந்த முருகன் புண்ணியத்தில் இந்த ஏழுமலை புண்ணியத்தில் இந்த கோடியாக இருக்கணும் சாமி. எல்லாரும் நல்லா இருப்பாங்க பாட்டி, நீ சொல்லிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை வந்து பார்க்கணும். ஏதோ உங்கள் கண் பார்வை உங்கள் கண்ணுக்கு முன்னால பின்னால கூட. எவ்வளோ வேணும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு? சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்கிட்ட என்னென்ன டீட்டெயில் சொல்லுவீங்களா? கரெக்டாக ஏற்கனவே ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கல, அதோட சேர்த்து இதை 2500. இந்த புடி 3000. இந்தா இன்னொரு 500. இது செலவுக்கு வச்சுக்கோ. சரியா? சாப்பாடுக்கு இப்போ ட்ராவலில் செலவு வச்சுக்கோ. 3500 இருக்குது கையில். சரியா? 3500 அதில் பணம் இருக்குது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பத்திரமா பார்த்துட்டு வாங்க. நீங்களும் எங்கள் அம்மா தான். நான் பெற்ற நான் பாடு சொல்ல முடியும். கண்ணோருக்குமே கிடையாது. இந்த மண்டியில் வேற பார்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் அடிப்படி கேட்பா. அது வேற ரொம்ப வழியாகுது, எனக்கு துட்டிக்கிற மாதிரி. வச்சுக்கோங்க பாட்டி, ஒன்றும் இல்லை. இந்த காசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லவங்க நம்மக்கிட்ட நம்பி கொடுக்குற காசு. இது கரெக்டாக சரியாக பயன்படணும்னு நான் உங்களை நம்பி கொடுக்குறேன். சரிங்களா? ஹாஸ்பிட்டல் நாளைக்கு போயிட்டு வாட்ஸ்அப் நம்பர் தம்பி உங்களை ஃபாலோ பண்ணுவார். நாளைக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க எல்லாமே சொல்லிடணும் ப்ராப்பராக. சரிங்களா? காசு பத்திரம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் காசோட அருமை. கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இதை கரெக்டாக திரும்பி நாளைக்கு பாட்டி ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணிட்டு கூப்பிட்டு வாங்க. சரிங்களா பாட்டி? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. நான் வரட்டுமா? அப்போ கிளம்பட்டுமா? நாங்கள் தண்ணி வெள்ளத்தில் நாங்கள் கஷ்டப்பட நாங்கள் ஈரத்தில் இருக்கிறோம். எங்கள் வீடெல்லாம் கவுந்து போய் கட்ட துணி இல்லாத கூட நாங்கள் கஷ்டத்தை சாப்பிட கூட எங்களுக்கு சாப்பாடு இல்லாத நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள் பிள்ளைங்க குட்டிகள்லாம் இட்டுக்குன்னு நாங்கள் தப்பிச்சு இடையே வந்துட்டோம். அவ்வளோ தண்ணியில் நாங்கள் இருந்து எங்கள் வீடு கவுந்து போச்சு ஐயா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எங்களை வந்து வீட்டை வந்து அந்தந்த வீடுன்னு பார்த்து சத்யா ஐயா வந்து எங்கள் கஷ்டத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு 500 ரூபா பால் செலவுக்கும் 3000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சத்யா ஐயாவுக்கு நன்றி வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாரு. அந்த சத்யா ஐயாவுக்கு நன்றி. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்ல மாதிரியா அவர் பிள்ளை குட்டியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. கொண்டாந்து தெய்வம் விட்டு எங்களை பார்த்து நாங்கள் கிடக்கிறதும் துடிக்கிறதும் இந்த கம்பி 4 கிலோ 5 கிலோ மாதிரி இறக்கிட்டுக்குது. அத்தை வந்து மகராசம் பார்த்து வந்து நான் கிடக்கிற கேடை பார்த்து மேலே போட போர்வை இல்லைன்னு குளிர் ஒதிர்த்து என் கை கால் ஒதிர்த்து அதெல்லாம் பார்த்து நான் சரி பண்ணுறேன். நீ ஒன்றும் காவப்படாத, நீ ஒன்றும் அழிச்சப்படாத, நான் உனக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். 3000 ஆஸ்பத்திரி கொடுத்து 500 ரூபாய் பாலுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்து உனக்கு நல்ல மாதிரியா சத்தியாயா செய்கிறேன் போனோம்ட்டு சொன்னாங்க.
ரொம்ப நன்றி வணக்கம் சாமி. நல்லா இருக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் நல்லா கால் கைக்கு நோவு நொடியெல்லாம் இருக்கணும். என் கை கால் நடுக்குது எப்பா. நீங்கள் நாங்கள் பெற்ற புள்ள தான். ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். நான் நல்ல மாதிரியாக நடக்கணும். இப்போ வீடியோ பார்த்தீங்க, என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, என்ன உணர்ந்தீங்க? நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்ம வயசாகும் போது அதுக்கு பின்னாடி இருக்க வலி வேதனை, வறுமைக்கு பின்னாடி இருக்கிற வலி வேதனை, தன்னோட கஷ்டம் ஒட்டுமொத்த உழைப்பை இடிஞ்சு விழும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி வேதனை, தான் வீட்டில் ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாதவங்களோட வலி வேதனை, காது கேட்கல கண்ணு தெரியல அவங்களோட வலி வேதனை. இந்த வலி வேதனையை விட கஷ்டப்படுறவங்களோட மனநிலையோட நம்ம லைஃப்பில் நினைக்கிற இந்த குட்டி குட்டி கஷ்டம்லாம் சத்தியமாக இல்லைப்பா. இந்த நிமிஷத்துலேருந்து நீ பண்ண வேண்டியது ஒன்று தான். நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முதல்ல தேங்க்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ண. அது மட்டும் இல்லாத இதில் உனக்கு நிறைய லேர்னிங் ஏற்பட்டிருக்கும். அந்த லேர்னிங் அப்படியே வச்சுக்கிட்டு உன் லைஃப்பில் நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் என்னோட ஆசை. இதே போல் நிறைய வீடியோஸ் வரப்போகிற காலங்களில் என்னோட பயணம், மக்களோட என்னோட பயணம், நாங்கள் என்ன ஃபீல் பண்ண அதை உங்ககிட்ட நிச்சயமாக அதை கொண்டு வந்து காட்டுறேன். நீங்கள் நிச்சயமாக இதை என் கூட நிற்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஒன் டைம் சொல்யூஷனாக நம்ம கொடுத்துட்டு எதுக்குமே வர முடியாது. சஸ்டெயினபிளான சொல்யூஷன்ஸ் தான் உண்மையான சர்வீஸ்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நம்ம கொடுத்த அந்த 3000 அவங்க லைஃப்பை மாறிடுமா, 3500 இல்லை அவங்கக்கிட்ட கொடுத்த காசு மாறிடும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நல்லவங்க இருக்காங்க, நல்லது பண்ணுவாங்கடான்ற நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கை. அடுத்த நொடி நம்ம நகர்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்பிக்கை மட்டும்தாங்க இருக்குது. நிச்சயமாக கீழே ஃபவுண்டேஷன் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க கூட நாங்கள் எப்போதும் நிற்போன்றது தான் நான் பதிவு பண்ணுறேன். அந்த கிராமத்தில் இருந்த எல்லா சொந்தங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ அன்பான மக்கள் நான் சந்தித்த மக்கள். நிச்சயமாக தொடர்ந்து இந்த மாதிரி கிராமங்களுக்கு நான் பயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.